அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக துஆக்களை மன்னம் செய்து அதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லா, சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி மன்னம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஆர்வத்தோடு அந்த துஆக்களை பாடமிட்டு மன்னம் செய்யுங்க. பாடமிட்டு என்ன செய்யுங்க? மன்னம் செய்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு துஆ உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த துஆவை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அதாவது எதிரிகள், அநியாயக்காரர்கள் எங்களை நெருக்கடிக்கு, எங்களை கஷ்டத்துக்கு, எங்களை அடக்கி ஒடுக்கும் பொழுது இந்த துஆவை ஓதுமாறு எங்களுக்கு நபியங்க வழிகாட்டியிருக்கிறாங்க. அது என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம். யா அல்லாஹ், அவர்களுக்கு எதிரில் உன்னை நாங்கள் ஆக்குகிறோம், அல்லது அவர்களுடைய கழுத்தை உன்னிடத்தில் நாங்கள் பாரம் சாட்டுகிறோம். இந்த அநியாயம் செய்கிறாங்க தானே, அந்த அநியாயக்காரன் வந்து உனக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நிறுத்துகிறோம், பாரம் சாட்டுகிறோம் என்ற கருத்து. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். அவர்களுடைய தீங்கிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் என்ற அழகான ஒரு துஆ உண்டு. அப்போ இதை நீங்கள் எப்படி பாடமாக்கலாம்? அல்லாஹும்ம, முதலாவது வரி நான் வளமையாக சொல்கிறது போல் நீங்கள் எழுதி கொள்ளுங்க, இதை கேட்டு எழுதி கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம். அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் ஒரு 5 டைம்ஸ் எழுதுனதை பார்த்து சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக, அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக, அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக சொல்லுங்க. அப்படியே அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக சொல்லிட்டீங்களா? சொல்லி பாருங்க நீங்கள். அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக, அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக சொல்லி பாருங்க. ஃபீ நுஹூரிஹிம், ஃபீ நுஹூரிஹிம், ஃபீ நுஹூரிஹிம், ஃபீ நுஹூரிஹிம் சொல்லி பாருங்க. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம், அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம். அப்போ அந்த ஒரே சொல்லி ரெண்டாக உடச்சி பாடமாக்குங்க. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக, அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம், ஃபீ நுஹூரிஹிம், ஃபீ நுஹூரிஹிம் சேர்த்து சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். வ நஊது பிக உங்களுக்கு பாடம், ஏற்கனவே பாடம். மின் ஷுரூரிஹிம், மின் ஷுரூரிஹிம், மின் ஷுரூரிஹிம், மின் ஷுரூரிஹிம், மின் ஷுரூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். என்ன செய்யுங்க? இப்போ சேர்த்து சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். இது என்ன செய்யுங்க? நல்ல அழகான துஆ. நிறைய அநியாயக்காரர்கள், குழப்பக்காரர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், ஃபித்னாக்காரர்கள், எதிரிகள், உங்களுடைய எல்லாருடைய தீங்களை விட்டு நாம் என்ன செய்ய பாதுகாப்பு தேடுறது. அப்போ உண்டு எதிரிகளை வந்து என்ன செய்கிறோம்? அநியாயக்காரர்கிட்ட வந்து நாங்கள் பாரம் கொடுக்கும், அதாவது அநியாயக்காரர்கள் அல்லாட்ட பாரம் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து அதாவது அவர்களுடைய தீங்கை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறோம். அப்போ நிறைய பாடமாக்கிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நீங்கள் பாடமாக்கின துஆக்களை நீங்கள் வாகனத்தில் போகும்போது, நடந்து போகும்போது, வரும்போது, சும்மா இருக்கும்போது நீங்களே சொல்லி பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து முதலாவது துஆ, இந்த துஆ, இந்த துஆ, இந்த துஆன்னு நீங்களே மனசில் என்ன செய்யுங்க? அப்படி எடுத்து சொல்லி பாருங்கள். அந்த விஷயங்கள், அந்த துஆக்களை அடிக்கடி சஜ்ஜாக்களில், அத்தியாயத்தில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால், கையெழுதி கேட்கும் பொழுது, அப்போல்லாம் என்ன செய்யுங்க? அடிக்கடி ஓது வரும் பொழுது நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளலாம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.